முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் மறைந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி எல்லாருக்குமே வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. அவருடைய வயது 92. நேற்றிரவு அவர் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாயிருக்காங்க. அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஜப்பான் பாராளுமன்றத்தில் பேசின ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுது. அது பற்றி தினத்தந்தியில் 2006 ஒரு ஆர்டிக்கிள் வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜப்பான் பாராளுமன்றத்தில் பேசிய பிரதமர் மன்மோகன் சிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி குறிப்பிட்டு பேசியுள்ளார். இந்திய திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக விளங்கும் நடிகர் ரஜினிகாந்துக்கு உள்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். குறிப்பாக ஜப்பான் நாட்டில் அவருக்கு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. அவர் நடித்த முத்து திரைப்படம் 1995ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படம் ஜப்பானில் டான்சிங் மகாராஜா என்ற பெயரில் திரையிடப்பட்டது. அப்போது தலைவர் ரஜினிகாந்தின் ஸ்டைல் மற்றும் நடனம் ஜப்பானியரை வெகுவாக கவர்ந்தது. இதனால் அங்கும் தமிழ்நாட்டில் உள்ளதைப் போல சிறியவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் என ஏராளமானோர் தலைவர் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகர்களாக உள்ளார்கள். அது முதல் அங்கு தலைவர் ரஜினிகாந்த் உருவகம் பொறித்த டிஷர்ட்டுகளை அணிவது, வாகனங்களில் தலைவர் ரஜினிகாந்த் பட வசனங்களை எழுதி வைப்பது, தலைவர் ரஜினிகாந்த் உருவப்படங்களை ஒட்டுவது போன்ற செயல்கள் அதிகரித்து வருகிறது. இதற்கிடையே தலைவர் ரஜினிகாந்த் நடித்த சந்திரமுகி திரைப்படமும் ஜப்பானில் அமோக வெற்றி பெற்றது. இதனால் ஜப்பானில் தலைவர் ரஜினிகாந்த் புகழ் மேலும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஜப்பான் மக்கள் மத்தியில் தலைவர் ரஜினிகாந்துக்கு கிடைக்கப்படும் அந்த புகழை கண்டு நமது பிரதமர் மன்மோகன் சிங் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். ஜப்பான் பாராளுமன்றத்தில் 600க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் மத்தியில் உரையாற்றிய மன்மோகன் சிங் இது பற்றி பேசினார். ஜப்பான் மக்கள் மத்தியில் டான்சிங் மகாராஜாவுக்கு, அதாவது தலைவர் ரஜினிகாந்துக்கு இருக்கும் புகழை கேள்விப்பட்ட போது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. எங்கள் நாட்டு குழந்தைகளுக்கும் டான்சிங் மகாராஜா என்றால் ரொம்ப பிடிக்கும் என்று அவர் தெரிவித்தார். பிரதமரின் இந்த பேச்சை ஜப்பான் எம்பிக்கள் வெகுவாக கைத்தட்டி ரசித்தார்கள். இதுதான் தினத்தந்தியில் வெளியாயிருந்த அந்த செய்தி. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பேசியது இதுதான். ஜப்பான் பாராளுமன்றத்தில் போய் ஒரு இந்திய நடிகர் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி மட்டும்தான்.